8 பேர் வேணாமா, ஆனா ஆலிசன் பார்க்கர் மட்டும் வேணுமா? இது என்ன நியாயம்னு எல்லாருமே போலீஸ பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரக்கேல் பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த காரை பத்தின விஷயங்களை இன்னும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கார் இந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கிராப் யார்ட்ல தான் இருக்கும்னு ரக்கேல் முடிவு பண்றாங்க. இந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கிராப் யார்ட் மட்டும் தான். அதனால அந்த ஸ்கிராப் யார்டுக்கு போயிட்டு இந்த கார் இருக்கான்னு செக் பண்ணலான்னு போறாங்க. இது எல்லாத்தையுமே ஏஞ்சலுடைய மைக்ல இருந்து ப்ரொஃபசர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. போலீஸ் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த காரை ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்கிற கைரேகைகள் எல்லாத்தையுமே அழிக்கணும். அதனால ப்ரொஃபசர் ரொம்ப வேகமாவே அந்த கார் கிட்ட போறாரு. அந்த ஸ்கிராப் யார்ட்ல யாருக்குமே தெரியாம உள்ள போறாரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு ரஷ்யன் மேன் கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த ரஷ்யன் மேன் ப்ரொஃபசரை பாத்துறான். எப்படியோ ப்ரொஃபசர் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. திரும்பவும் அவனுக்கு தெரியாம உள்ள வந்து அந்த காருக்குள்ள இருக்கிற எல்லா கைரேகையையும் அழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெர்லினுடைய கைரேகை இருக்கக்கூடிய ஒரு பட்டனையும் அதுக்குள்ள போட்டுட்டு வந்துடுறாரு. எதுக்காகனா பெர்லின் மோனிகாவை சாகடிச்சிருக்கான். ப்ரொஃபசர்